Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னா மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மூக்கடலையை சுத்தமா கழுவி 8 hours தண்ணில ஊற வச்சு பிரஷர் குக் பண்ணி நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பிரஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். அந்த வேக வச்ச தண்ணியை வந்து கீழே கொட்டிடாதீங்க. அந்த தண்ணியில தான் நம்ம குக் பண்ண போறோம். அந்த தண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன்ல 2 tablespoon எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ஆனியன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் வந்து 2 தக்காளி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு மாதிரி. அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் சேர்த்திங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளிலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 tablespoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 tablespoon கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு 1 tablespoon தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 tablespoon தனி மிளகாய் தூள், நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்ற உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த மூக்கடலையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 150 கிராம் மூக்கடலை எடுத்திருக்கேன். அதை வந்து பாதி சேர்த்துட்டு பாதி வந்து கையிலே நம்ம க்ரஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கடைசியில் வந்து நம்ம மூக்கடையில் ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஸ்மாஷர் வச்சு கூட நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வேக வச்ச அந்த தண்ணியும் இதில் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து நிறைய சத்து இருக்கும். அதனால் அந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிடாதீங்க. அந்த தண்ணியிலே நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 or 15 minutesக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் நல்லா வற்றி நம்மளுக்கு சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு டொமேட்டோ ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அந்த ஸ்மாஷ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணுறோம். இப்போ கடைசியாக வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்து அந்த லெமன் ஜூஸ் வந்து அதில் சேர்த்துக்கலாம். இன்னமும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். கடைசியாக வந்து கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த சென்னா மசாலா பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்திக்கெலாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.